கண்ணாலே வெளிவரும் தயங்காதே இந்த சீனில் இருக்கிறான் கலங்காதே. கண்டது கடியதை திங்க வேண்டியது, ஊரை வந்து நாத்த வேண்டியது. டேய் டயர பாறா. ஏய் ஏண்டா சத்தியமா ஸ்மெல் வந்துச்சுடா மாப்ள. வாடா. அந்த பயம் இருக்கணும். ஆடா பாவி, இதுக்குத்தான் நம்மள்ட்ட கொடுத்தானா? சத்யா மாப்ள, மெக்கானிக் மணி மாதிரி தெரியுது. அவன் தான் மாப்ள. டேய் அண்ணனுக்கு 3 மாசமா வட்டி கட்டாம சுத்திக்கிட்டு இருக்கான். நம்மளை பார்த்தோன்னே அப்படியே திரும்பி போறான் பாரு. டேய் அவனை புறா. இந்த அவனுக்கு தீபாவளி தான். எங்க போற? சத்யா சாரி சாரி சாரி. அடியூரில் பார்க்கல ஒன்ன போல யாரையும், காதுல கேட்கல யாரு சொன்ன வார்த்தையும் அடியே. சத்யா சத்யா டேய் சத்யா, ஏண்டா அவனை பிடிக்கல? அவனே பல்கா இருக்கான். வாடா வாடான்னு கூப்பிட்டா வந்தியா? மலை மாடு மாதிரி இழுத்துட்டு போய் பள்ளத்துக்குள்ள உருட்டி விட்டான்டா. புது சட்டை இப்ப திருப்பியா? தொடாம இல்லடா, அழுக்காயிட போகுது. நீ எல்லாம் சரக்கு வாங்கி தரேன்டா. நல்ல வேண்டா, ரொம்ப நல்ல வேண்டா. தலையெழுத்து. என்னடா வாங்கி வச்ச பிரியாணி அப்படியே இருக்குது, எடுத்து வச்ச பீரம் அப்படியே இருக்குது. சாப்பிடல? அஜா சரக்கு அடிக்கலாமா? ஏய் இப்போ தானே ஆஃப் முழுங்கின, அதுக்குள்ளேயுமா? எங்கள் அப்பா சின்ன வயசுல என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? அழுக்கு தீர குளிச்சவனும் இல்லை, ஆசை தீர குடிச்சவனும் இல்லை. ஒப்பே உனக்கு இதை தவிர ஒன்றுமே சொல்லித் தரல சானிய. ஏய் காலையிலேருந்து ஆளே சரியில்லை, என்னடா விஷயம்? இவ்வளோ நாளா எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துருப்போம், ஒன்றுமே தோணலடா மாப்பிள்ள. ஆனால் இன்னைக்கு தம்பரான் கடைக்கிட்ட அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து ஏதோ உள்ள ஒரு மாதிரி. ஒரு ராசி என்னப்பா? ஏன்? இன்னைக்கு தான் சனி பறிச்சுன்னாங்க, பார்த்துக்க. டேய் சுமர் மச்சான், அதான்டா லவ்வு. சாப்பிட தோணாது, 4 நாளைக்கு சாப்பிட கூட தோணாதுடா. ஏன் 4 நாளைக்கு பாத்ரூம் போகாம மாதிரி பாப்பா? ஏய் காதல் அசிங்கப்படுத்தாதடா. யாரு நாங்களாடா அசிங்கப்படுத்துகிறோம்? தேட்டரில் ஒரு கார்னர் சீட்டு கூட விடாமல் நீங்கள் தானடா அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. பிராடு மாப்பிள்ள, எல்லாம் பிராடு. ஆமாம் மாப்பிள்ள. ஒரு பீஸ் 80 ரூபான்னு சொல்லி 2 பீஸ் வேணும் மாப்பிள்ள. ஒரு பீஸ் பெருசா இருக்குது, ஒரு பீஸ் சிறுசா இருக்குது மாப்பிள்ள. இதை ஏமாத்திட்டாங்கடா. எல்லாம் பிராடு மாப்பிள்ள, பிராடு. உனே கொம்மாக்கு பெத்தானா இல்லை சோத்து முட்டைக்கு பெத்தானான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் சோறு கறி குழம்புன்னு மூஞ்சியும் மோரக்கட்டையும். டேய் உங்களுக்கு என்னடா தெரியும்? உங்களுக்கு லவ் மச்சான், அது ஒரு ஃபீலிங்டா. லவ் பண்ணுற பொண்ணு பக்கத்தில் இருந்தாலே போதும்டா, அது ஒரு தனி சுகண்டா. அவன் விரலை கூட தொடணும்னு தோணாதுடா. நான் சொன்னா விரல கூட தொட மாட்டியா? இதை போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிப்பாரு, உன்னை செருப்பாலே அடிப்பா. பைக்கில் கூட பேக் சீட் 6 இன்ச் ஏறி இருந்தால் தான் ஏரியா உட்காராளுங்க. ஏன் மாப்பிள்ள? அதை அவள்கிட்ட போய் கேளுறா. கல்யாணத்துக்காக லவ் பண்ணுறதெல்லாம் அந்த காலம், கல்யாணம் வரைக்கும் லவ் பண்ணுறது தான் இந்த காலம். மச்சி அர்னால்டு பாடிலாம் வேஸ்ட்டு, அனிருத்த அவள் பொண்ணுங்களோட டேஸ்ட்டு. போடா. என்னடா வரான்? ஒரு பொண்ணை தடவை பார்க்கும்போதே அவள் நமக்காகவே பிறந்திருக்கான்னு தோணும். அப்பவே அந்த நிமிஷமே அவளுக்காக உயிரையே கொடுக்கலான்னு தோணும். எது உயிரை கொடுப்பியா? அவன் என்ன சூசைட் பண்ணிட்டாடா? இது லவ். பண்றவங்களுக்கு தான் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் புரியாது. சத்யா சரக்கு அடிப்புமா? என்னண்ணா 2 நாளாக வீட்டுக்கு வரல? ஏய் போடா.
எல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? சத்யா, சத்யா, என்ன காரியம் செஞ்சிருக்க? என்ன என்ன பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? அப்படி என்ன தப்பு பண்ண? வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு போட்டது தப்பா? நீ நாய்க்கு சாப்பாடு போடுறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா நான் தம்பிக்காக செஞ்ச சாப்பாடை போடுறது தான் தப்பு. ஏன் உன் பிள்ளைக்கு மட்டும்தான் பசிக்குமா? ஏன்பா புரியாம பேசுற? அவனுக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, மறுபடியும் நான் சாப்பாடு எப்படி பண்ணுவேன்? விடுங்கம்மா, நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். கேன்டீன் சாப்பாடு தான் உன் உடம்புக்கு ஒத்துக்காதேப்பா. பாருடா, எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, இவருக்கு மட்டும் ஒத்துக்காதோ? ம், விடு விடு. ஒரு வேளை சாப்பிடலன்னா உன் புள்ள ஒன்றும் செத்து போயிட மாட்டான். சொல்லுங்கண்ணே. டே, என்ன ஜெயா? ஜெயவீரன்டா. ஓகே ஜெயவீரன். ஓகே ஓகே கூல். டேய் வாடா, இன்னைக்கு பாப்பா பர்த்டே, கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படியா? ஹாப்பி பர்த்டே. வா சத்யா, சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சாக்லேட் தரேன். மச்சான், ஓகே? ஒரு நிமிஷம். மச்சான், இவனெல்லாம் நம்ம ஊர் பயிலுவ தெக்க பெரிய பெரிய சம்பவம்லாம் அசால்ட்டாக பண்ணியிருக்கானுவ. இங்கே ஒரு சின்ன பிரச்சனை நானுங்க, அதான் இங்கே வர சொன்னேன். நமக்கு யூஸ் ஆகணுங்க. கோலி விளையாடுற பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு போடா. யாருன்னு நீ இருக்க வேண்டிய இடத்துல நம்மனத்தானா? ஏய், அவன் கிடக்கா ஈனம் கேட்ட பைய. அவன் ஆத்தா ஒரு சாதி, அப்பா ஒரு சாதி. இவன் என்ன சாதின்னு இவனுக்கே தெரியாது. இவனப்போ என் மச்சான் கூட்டிகிட்டு திரியிறார். சொந்தத்தை விட்டு வந்துட்டா சொர்ண கட்டு போயிருமோ என்னமோடா. பின்ன சேர்ந்தான். என் மச்சான் ஒரு நாள் ரோட்டில் அடிபட்டு கிடந்திருக்காரு. ஸ்கூல் பக்கம் அந்த பக்கம் போன பைய இவரை பார்த்து காப்பாற்றிருக்கான். அன்னிலேருந்து நம்ம இவர் தம்பி தம்பின்னு கூடயே வச்சுட்டு திரியிறாரு. கூட கிடந்து உறுத்திட்டு கிடக்கான். ஒருத்தரவனை அறுத்து போட்டு வேண்டியதானே. டேய், அவன் நேர்ந்து விட்ட கடாடா, திருவிழாக்காக காத்து கிடக்கு. என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா? அண்ணன் கேட்டு லேட் பண்ணுவனா? டேய், இவன் ஒருத்தன் தான்டா நம்ம பையன், பாசக்கார பையடா. சரி, எப்படா அவ்வளோ பெரிய புள்ளிய ஒரே அட்டம்ல செஞ்சீங்க? நம்ம கட்டாப்பில் தப்ப முடியுமாண்ணே? அண்ணா, இன்னைக்கு வேசரப்பரில் ஒரு சம்பவம் நடந்ததுண்ணா. ஒரு ஆளை 17-18 இடத்துல வெட்டியிருக்காங்க. டேய், அதெல்லாம் கருவேலம் தூராடா. 17-18ன்னு ஒரு வெட்டு கூடுனா இன்னொரு வெட்டு. அதுதான் வேலைக்காரன் செய்கிறது. 17-18 என்னடா? ஆமாண்ணே. ஹலோ ஹலோ போ. ஹலோ சொல்லுமணி, என்ன பிரச்சனை? ஏய், ஐயோ ஐயோ, அடிக்காத அடிக்காத, என் தம்பி அடிக்காத. சத்யா, விட்றா. அவன் என்ன அப்படி தப்பு செஞ்சுட்டான்? தெரியாம தானே பட்டுருத்தோ. சாரி சொன்னா போச்சு. என்னது? சாரி சொன்னா சரியா போகுமா? இப்போ உன்னை அடிச்சுட்டு சாரி சொல்றேன், சரியா போகுமா? சரியா போகுமா? டேய் ஒரு நிமிஷம். டேய் விட்றா அவங்கள. டேய், சின்ன பசங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு வாடா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு?
எதுக்கு அந்த பசங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு? இங்க பாரு, இயலாதவங்க கிட்டையும் பலகீனமானவங்க கிட்டையும் காட்டுறது பேரு வீரம் இல்ல. சரி, அந்த டிசி கூட என்ன பிரச்சனை? தேவையில்லாம முறைச்சுக்கிட்டு ஏன் என்ன பண்ணுவானா? பொசுக்குன்னு கை நீட்டுற போலீஸை நம்பலாம், பொறுமையா விட்டு வேடிக்கை பார்க்கறவனை நம்பக்கூடாது. கங்கரம் கட்டி கதையை முடிச்சிடுவான். பாரா, பயந்துட்டோம்ல. இப்பெல்லாம் நீ பயப்பட மாட்ட. வருவா ஒருத்தி, நல்ல சண்டி குதிரை மாதிரி. அவ முன்னாடி நீ மண்டி போட்டு நிக்கிறத பார்க்க தானே போறோம். அவங்க 2 பேரும் உன் பிறப்பு பார்த்துக்கோ. அண்ணே அண்ணே,
யாரு? தெரியாது. சீக்கிரம் வா, எல்லாத்தையும் எடு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணு. அது பாரு, அங்க பாரு, அதை எடு. எடுடா, சீக்கிரம் சீக்கிரம். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு சார்? ஒரு ரூபாய் வாயை திறக்க மாட்டான். மந்திரம் கோயிலுக்கு வந்தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாம ஏன் அவனையே போய் பார்க்கக்கூடாது? அவன் நம்மளை தேடி வருவா. இப்படி விட்டு வேடிக்கை பார்க்க தான் எங்களெல்லாம் விட்டுட்டு இவரை கூட்டு போனாலா? யார் மச்சான் சம்பட்டா? பழைய பார்க்க 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவன் எங்கே இருக்கன்னு தெரியல. இவ்வளோ நாள் கழிச்சு ஸ்கெட்ச் போடுவான்னு நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கணும் மச்சான், எதிர்பார்க்கணும். இன்னைக்கு உண்மைக்கே தின்னார் போட ஆள் அனுப்பிச்சிட்டான்ல. இங்கே கத்தி எடுத்த போவே இங்கே வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே கத்தி வைக்க போகிறவனை என் கண் முன்னால் பார்க்கல. அவங்களால என்ன செய்ய முடியும்? சும்மா கூலிக்கு வேலை பார்க்குற பசங்க. அப்படிலாம் விளையாட்ட விட்டுற முடியாது மச்சான். முதல்ல அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சா அவனை துண்டு துண்டாடுத்து போடணும். அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, அப்புறம் எப்படி? வாயை பத்தா ஈத்தப்பையில எல்லாத்தையும் ரூம்குள்ள இருந்து விரல் சுப்பி வேடிக்கை பார்த்துட்டு இங்க வந்து வியாக்கியான மேல பேசுத. நான் என்ன பண்ணேன்? அண்ணன் தான் உள்ள வச்சு பூட்டிட்டாரு. ஏய் ஜெயா, அவனை விட்டுரு. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாதா? ஹலோ, தெரியாது. சும்மா மச்சான் சொல்லியிருக்கான், வனத்தில் வாழ்ந்தாலும் இனத்தில் வாழணும்னு. இதுவே நம்ம பயில இருந்தால் இப்படிதான் நின்று வேடிக்கை பார்த்துருப்பானா? இவனுக்கு என்ன போச்சு? நாளைக்கு ஏன் தங்கச்சியில தாலி எடுத்து நிற்கனா? அண்ணே, அந்த டிசி உங்களை குறி வச்சிருக்காரானே. சார், 4 மாடி கோயிலில் நடந்த கொலைக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு 2 பேர் சரணடைய வந்திருக்காங்க சார். அவங்கள பார்த்தா மந்திரமூர்த்தி ஆட்கள் மாதிரி தோணுது சார். சார், அந்த 4 மாவடி கோயிலில் நடந்த கொலையை நாங்கள் தான் சார் பண்ணோம். சார், அந்த கொலையை நாங்கள் தான் சார் பண்ணோம். என்னையா சத்தம்? அங்கே என்ன பிரச்சனை? பஸ்ஸில் செயின்ட் ஸ்நாச்சிங் பண்ண ஒருத்தனை பப்ளிக் பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க சார். கொண்டு வர சொல்லு. அவனையும் மேலே கொண்டு வா. புடிச்சு கொண்டு வந்தாங்க, கையை உடைச்சு கொண்டு வந்தாங்கன்னு எஃப்ஐஆர் போடு. இப்ப சொல்லு, என்னடா சொன்ன? இப்ப சொல்றா.
கொலை செஞ்ச கோர்ட்டுக்கு போகாம எதுக்குடா இங்க வந்தீங்க? எங்களுக்கே கேஸ் கொடுக்குறீங்களா? யாரை காப்பாத்தி இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உன்னை அனுப்புறவங்க கிட்ட போய் சொல்லு, அவனை உள்ள அனுப்புறதுக்கு நான் வருவேன். போகடா. அந்த 4 மாவடி கோவில் கொலை நான் தான் பண்ணேன் சார். நான் தான் கொலை பண்ணேன் சார். சரி, அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது, நீ போ. நானும் உங்களுக்கு வாண்டட் தானே சார், அரெஸ்ட் பண்ணுங்க. நீயும் எனக்கு வாண்டட் தான், ஆனா இந்த கேஸ்ல இல்ல. நீ போ. நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றேன்ல, அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. இப்போ என்ன, உன்னை அரெஸ்ட் பண்ணலாம், அவ்வளவுதானே? சார் நீ தானே அந்த 6 பேரை கொலை பண்ண? இந்தா வெட்டு. என்ன கத்தி பிடிச்சா கை நடுங்குதா? வெட்டா. இதுக்கு பேரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கிரைம், குற்ற செயல் முறை விளக்கம். அந்த 6 பேரை நீ எப்படி வெட்டினியோ அப்படி வெட்டி காட்டுறா, உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். என்னடா யோசிக்கிற? வெட்டுறா. தெருவில் നിന്ന് காலர் தூக்கி விட்டு காவாலித்தனம் பண்றவங்களுக்கு எல்லாம் கத்தி பிடிக்க முடியாதடா. 15 வருஷம் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் டியூட்டி பார்த்துட்டு தாண்டா வந்திருக்கேன். அங்கே கட் அவுட்டுக்கு போஸ் கொடுத்தவனுக்கு எல்லாம் கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடிக்க வச்சுட்டு தாண்டா வந்திருக்கேன். கத்தி எப்படி பிடிச்சா எப்படி வெட்டு, எங்க வீசினா எங்க இறங்கும்னு எனக்கு தெரியும். நீ வீசினதுல ஒரு வெட்டு கூட அந்த பாடியில இல்ல. நான் வேணா வீசி காட்டுடா டிசி சார். நான் வேணும், நான் வீசி காட்டுட்டா? நான் தான் அந்த 6 கொலையும் பண்ணேன். உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப தப்பு பண்ற மந்திரம். துப்பாக்கியிலிருந்து புறப்படுற தோட்டாவுக்கு இடையில இருக்குது மரமா மட்டையா மனுஷனான்னு தெரியாது. குறுக்கு எது வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அது தோட்டோட தப்பல்ல, தன்மை. குறுக்க வராதிங்க சார். எல்லா தோட்டாவும் ஒரு நாள் செதஞ்சு போயிடும் மந்திரம். ஆனா செதைச்சிட்டு போகும். நீ எதுக்குடா இங்க வந்த? வா. நான் எடுப்பு, நான் நீ படம் பார்த்துட்டு இருக்க போல எக்ஸசைஸ் பண்ணுது. நான் ஒன்றும் அவ்வளோ அசிங்கப்படல. சத்யா, உன்ட்ட ஒன்று சொல்லான்னு இருந்தேன். தேனுகா விட தேனுகா ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும். ஏய், ஃப்ரெண்ட்ஸில் போய் தப்பா பேசுறா. ஏன்? ஏழா அதில் தான்டா இருக்கா. ஓலா யாரு? சரண்யா. யாரு? அந்த சித்திரக்குள்ளியா? அப்ப அந்த ரம்யா ஆல்சோ. ஏண்டா? டேய், ஒரு மனிதனுக்கு தன் வாழ்நாளில் 100 பெண்களுடன் வேண்டுமானாலும் காதல் வரலாம். அந்த 100 காதலும் உண்மையானதாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஜேம்ஸ் கேமரன் சொல்லியிருக்காரா? உங்கள்கிட்ட சொன்னாருங்களா? சொன்னானே, என்கிட்ட சொன்னானே, மிச்சர் நல்லா இருக்குன்னு சொன்னானே. இப்ப கசப்பா இருக்குதப்பா. தலைவரே, நாங்க இங்க பேசிக்கிருக்கோம், நீங்க உங்க தொழில பாருங்க. ஓகே. டேய், நீ எப்படா அந்த பொண்ணை லவ் சொல்லலான்னு இருக்க? டேய், நான் எப்படா சொல்றது? அந்த பொண்ணு தான் ஜெயின் காலேஜ்ல படிக்குதுன்னு தெரியுதுல, போய் லவ் சொல்ல வேண்டியதுதானே? நீ என்ன பண்ற? உன் தம்பியை கொண்டு போய் அந்த காலேஜ்ல வர்ற மாதிரி விட்டு அந்த பொண்ணை லவ் சொல்லிரு. என்னால் நம்பவே முடியலண்ணே, நீ என்னை காலேஜுக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவேன்னு. என்னோட எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.
மேடம் கொடுத்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். கிளாஸ் ரூமில் தரேன். இது யாரு? என்னோட அண்ணன். ஹாய், என் பேர் தேனுகா. ஹாய், என் பேர் சத்யா. நீங்க என்ன பண்றீங்க? அது அது ஃபைனான்ஸ். தேனுகா, நீ கேட்ட புக்கு லைப்ரரிக்கு வந்துருச்சு, வந்து கலெக்ட் பண்ணிக்க. ஓகே சார். ஓகே, பை. see you later. அடி ஊரில பார்க்கல உன்னை போல யாரையும் காதுல கேட்கல யாரு சொன்ன வார்த்தையும் அடியே. டெய்லி என்ன நீயே கொண்டு வந்து விடுறியானே? போடா. நான் எடுப்பேன் நடையே ஒரு எடுப்பா இருக்குதே. ராவத்தர் கடை பிரியாணி நல்லா இருக்குது, 4 வாய் சேர்த்து சாப்பிட்டேன். அது நடன கடமுட 4 வாய் சாப்பிட்டியா இல்ல 4 பேர்த்திட்ட வாங்கி சாப்பிட்டியா? டேய் என்னடா இவன் ஆவுனா போட்டு தள்ளிடுறான். எருமடை. மாப்ள சக்சஸ்ரா. சக்சஸா? எதுக்குடா? இன்னைக்கு காலேஜுக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டேன்டா. சூப்பர். எஸ், நம்புறவனியா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள எப்படி நம்பர்? என்னடா அவ மார்னிங்ல மீட்டிங், ஈவினிங்ல டேட்டிங்னு போறான். போடா. இவங்க எல்லாம் எதுக்குடா லவ் பண்றாங்க? மூடு. ஹலோ. ஹலோ, சத்யாவா? நீங்க யாரு? நான் தேனுகா பேசுறேன். ஹலோ. நான் தேனுகா பேசுறேன். தேனுகாவா? எந்த தேனுகா? அதாங்க உங்க தம்பியோட கிளாஸ்மேட். காலையில கூட காலேஜ்ல பார்த்து பேசணுமே. ஓ ஓகே, சொல்லுங்க. கமிங் சண்டே நீங்க ஃப்ரீயா? கமிங் சண்டே ஒரு மீட்டிங் இருக்கு. ஓ, மீட்டிங் இருக்கா? அப்போ ஓகே, வச்சிடுறேன். ஹே ஹலோ ஹலோ ஹலோ, வெயிட் 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 வெயிட். இந்த சண்டே நான் ஃப்ரீ தான். 25th சண்டே மீட்டிங் இருக்கு. ஹலோ, 25th சண்டே இல்லைங்க, வெட்னஸ்டே. கரெக்டா சொல்ல மாட்டேன். ஓகே, கமிங் சண்டே நான் ஃப்ரீ தான். அப்போ சண்டே மீட் பண்ணலாமா? ஓகே, மீட் பண்ணலாம். நீங்க காந்தி நகர் காஃபி ஷாப் வந்துருங்க. வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸையும் மறக்காம கூட்டிட்டு வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸா? தேனுகா. ஹாய், ஒன் செகண்ட். நீங்க போங்க, நான் வரேன். என்ன சத்யா? என்னது? கவிதை. நீங்க கவிதைலாம் எழுதுவீங்களா? நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். சனப் பண்ணி எப்படி தூங்குது பாரு. மாப்பிள்ள ஒன்றுமே சாப்பிடாம இருக்க. இந்தா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. தொட்ட கையை வெட்டிடுவேன். நாயுடு கடை பிரியாணி மாப்பிள்ள பீஸ் கம்மியாக வச்சு கட்டி போடுவானுவேன். அதான் இருக்குதா செக் பண்ணி பார்க்குறேன். இது அவனுக்கு. போடா போய் சாப்பிட்றா. நான் என்னடா பண்ணேன்? அவன் உள்ள வந்ததுக்கு அம்மா என்ன போய் ஃப்ரீயா விட்றா மாப்பிள்ள. திருப்பி அதே நினச்சிக்கிட்டு முதல்ல அந்த பிரியாணி போய் சாப்பிடு. இங்கே பாரு, 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த பிரியாணிக்கு என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பார்த்துக்க, கவரோட கவிட்டு போயிடுவான். மாப்பிள்ள, தேனுகா கிட்ட போய் லவ் சொல்லி ஓகே பண்ணு. லவ் செட் ஆச்சுன்னு வையன், லைஃப் செம்மையா இருக்கும். என்னடா யோசிக்கிறா? தேனுகா கிட்ட லவ் சொல்லணும்னு நினைச்சாலே பயமா இருக்குடா. அதுல என்னடா பயம்? சின்ன வயசுல என் அப்பா மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருந்தேன். எனக்கு 6 வயசு இருக்கும்போது அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எங்க அம்மா என் தம்பி பிறந்த பிறகு அவங்களோட மொத்த அன்பையும் என் தம்பி மேல காமிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால்தான் அவங்கள விட்டு நான் ரொம்ப தூரம் விலகி இருந்தேன். அதுக்கப்புறம் யார் மேலேயும் எனக்கு அஃபெக்ஷன் வரல. முறையா தேனுகாவை பார்த்தப்பதான் எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்தது. என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டா மாப்பிள்ள. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அவள் மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டான்னு தோணுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருப்பேனான்னு எனக்கு தெரியல. மாப்பிள்ள,
நாளைக்கு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோண்டா. முதல்ல அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி கேட்குறது? கவிதா நம்மால்ரா. என்னடா பல்லு இருக்கிறவன் பகடா சாப்பிட்றான். சிக்கன் கூட சாப்பிடலாம் மச்சான். டேய் இங்கே வை. என்னடா புது கதையா சொல்றேன்? தேனுக்கு அரவிந்தெல்லாம் லவ் பண்றா, அது உனக்கு தெரியாதா? இப்ப கூட உங்க 2 பேர் கேன்டீன்ல தான் இருப்பாங்க, வேணா நீ போய் பாத்துக்கோ. ஏண்டி அவன்கிட்ட போய் சொன்ன? ஆமா, சார் கேட்டோன்னே அப்படியே தூது புறாவா மாறினமாக்கும். அரவிந்த், இந்த ஒரே தடவை தான். இந்த ரைட்டிங் ஒர்க் செம்ம போரிடா. ப்ளீஸ்டா எழுதி தாடா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, நாளைக்கு எழுதி தரேன். ஏன்டா இன்னைக்கு என்ன? இன்னைக்கு சங்கரா அகாடமிக்கு ஒரு கவிதை எழுத வேண்டியது இருக்கு. அதுக்கே டைம் ஆகிடும். நாளைக்கு எழுதி தரனே. ஹேய், கவிதை என்னதும் ஞாபகம் வருது. உங்க அண்ணன் என்ன சரியான லூசாடா? நீ எழுதின கவிதைலாம் அவன் எழுதினதா சொல்லி பீல விட்டுட்டு இருக்கான். கவிதை எழுதுற மூஞ்சிய பாரு. என்னோள் என்ன பண்ணினாங்கிறதுக்கு பண்ணி நாயின்னு எழுதியிருக்கான்டா. காப்பி அடிக்கிறது கூட ஒழுங்கா அடிக்க தெரியல. என் தலை விதி. இதெல்லாம் நல்லா இருக்குன்னு வேற சொல்ல வேண்டியிருக்கு. என்ன பண்றது? பிளாட் வைக்கணும்ல. மொத்தத்துல சரியான ஜோக்கர்ரா. ஆளுவும் மூஞ்சியும் திருடி கொண்டு கொடுத்துட்டு திருன்னு முழிச்சான் பாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஈவினிங் ராஜாஜி பார்க்ல மீட் பண்ணலாமா? ஓகே. என்னடா சத்யா? ஏய் டேய் 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 சத்யா டேய் டேய் சமாய்க்கா டேய் சத்யா டேய் நில்லுடா டேய். சொன்னா கேளுடா மாப்ள. டேய் உண்மையாடா டேய். டேய் 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 விடுடா. டேய் சத்யா டேய். உண்மையா டேய். ஏன் அரவிந்த், அப்படியே என்ன முக்கியமான விஷயம்? டேய் 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 பொறுமையா இருடா. கொஞ்சம் பொறுமையா இருடா. அவங்க 2 பேரும் என்ன பேசுறான்னு கேட்டு அப்புறம் என்ன பண்றோம்? என்னோட அண்ணன் உன்னை லவ் பண்ணுறான். ஓகே, அதுக்கு என்ன? அவனோட லவ்வை நீ ஏற்றுக்கணும். என்னடா பேசுற நீ? ஒரு பொண்ணு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தாலே எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். அதுக்காக நான் எல்லாரையும் லவ் பண்ணிட முடியுமா? எனக்கு லைஃப்ல யாரையும் லவ் பண்ற ஐடியாவே இல்லை. அதுவும் உன் அண்ணன் மாதிரி ஒரு ஆளை சான்ஸே இல்லை. இல்லை தேனுக்கா, என் அண்ணனோட லவ்வை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ப்ளீஸ் தேனுக்கா. என்னடா பண்ற லூசு? இல்லை தேனுக்கா, நான் சின்ன வயசுலேயே எனக்கு தெரியாமல் என் அண்ணனுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அவனை பாசத்துக்காக ரொம்ப ஏங்க வச்சிட்டேன். நான் பிறந்த பிறகு அம்மா என் மேலே காட்டின அதிகமான அக்கறை அவனை எங்களை விட்டு ஒரேடியாக விலகி போக வச்சுது. எல்லா அம்மாவும் குழந்தைங்க மேலே ஈக்குவலாக தான் அனுபவிச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன பார்ஷியாலிட்டி? ஏன் அரவிந்த்? ஏன்னா ஐ எம் கவுண்டிங் மை டேஸ். நான் மரணத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் தேனுக்கா. என்னடா சொல்ற? நான் பிறக்கும் போதே இதயம் பலகீனமாக பிறந்த குழந்தை. இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாதுன்னு எனக்கே கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். பாவம் எங்கள் அம்மா எங்கே இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்து யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. நான் லைஃப்பில் அண்ணனுக்குன்னு எதுவுமே செஞ்சதில்லை. அவன் ஆசைப்பட்ட லவ் கிடைக்கிறதுக்கு நான் காரணமாக இருந்தா நான் சாகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ப்ளீஸ் தேனுக்கா, ப்ளீஸ். என்கிட்ட என்னென்னமோ சொல்லி என்னை எமோஷனல் ஆக்கிட்ட. பட் லவ்ங்கிறது லைஃப் விஷயம். கொஞ்சம் டைம் வேணும். யோசிச்சு சொல்றேன்.
அப்படி பண்ற இல்லைன்னா இப்படி பண்ற முதல்ல நார்மலா நான் பாவிடா, நான் பாவி, பாவண்டா என் தம்பி. அவனை போய் கொல்ல பார்த்தனே. அம்மா, அம்மா, அம்மா. சத்யா, சத்யா, எழுந்துரு சத்யா, எழுந்துரு. என்னாச்சுப்பா? சத்யா எழுந்துரு, எழுந்துருப்பா. சத்யா, ஏன் அழறப்பா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. சத்யா, நீ என்ன அம்மான்னு கூப்பிட்ட பாரு, நான் எல்லாமே மறந்துட்டேன். மன்னிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை சத்யா. அண்ணே, சத்யா, வீட்டுக்கு வா. வரேண்ணே. இப்போ என்ன, உங்கள் அம்மாவின் தம்பியை நீ புரிஞ்சுக்கிட்ட, அவ்வளோதானே? வழக்கம் போல் வந்துட்டு போ. நீ என்ன ஒரு நாளைக்கு 4 கொலையா பண்ண போகிற? அதெல்லாம் இல்லைண்ணே. இப்போ கூட நீ ஃபோன் பண்ணதும் எங்கள் அம்மாவோட முகமே அப்படியே சுருங்கி போச்சு. நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற எதையும் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ புரிஞ்சுப்பன்னு நம்புறேன். நான் வரேன். சத்யா, ஒரு நிமிஷம். வெளியில் கொம்பனை பார்த்தல, நம்ம பசங்களை வழக்கமாக எங்கே தங்க வைப்பியோம், அங்கே கொண்டு போய் விட்டுரு. சரிண்ணா. நான் கிளம்புறேன். எங்களை மறந்துடாத சத்யா. அண்ணே, இதுவே கடைசியா இருக்கட்டும்ண்ணே. இதுவே உன் கூட பிறந்த தம்பியாக இருந்தா இப்படி தான் சொல்லிட்டு போவானா? இன்றைக்கி ஆத்தா மூஞ்சி சுருங்கி போச்சு, இனிமேல் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறவன் நாளைக்கு ஆத்தா சொல்லிச்சுன்னு நம்மளை போட்டு கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இதை எப்படியே விடக்கூடாது மச்சான், எல்லாம் புரியும்னு நினைக்கேன். Goes to Manivannan of Lotus Engineering College. Poetry writing. First prize goes to Arvind of Giants College of Engineering. Arvind, தொடர்ந்து 3 வருஷமா நீங்க தான் இந்த பிரைஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மேடையில் எங்களுக்காக நீங்க ஒரு கவிதை சொல்லணும். இதுவரைக்கும் நீங்க எழுதாத ஒரு கவிதை, இப்போ இந்த சூழ்நிலையில உங்களுக்கு ஸ்பான்டேனியஸா என்ன தோணுதோ அது சொல்லுங்க. கருவிலேயே கலைந்திருப்பேன் நான், கருவிலேயே கலைந்திருப்பேன். அன்னையின் கருவறை கோவிலிலிருந்து நான் வெளிவருவதால் நீ வலியுறுவாய் என்று முன்பே அறிந்திருந்தால் கருவிலேயே கலைந்திருப்பேன் நான், கருவிலேயே கலைந்திருப்பேன்.
நிகழ்ந்தது என்ன? நம்முள் பங்காளி சண்டையா? பாகப் பிரிவினையா? இல்லை இல்லை, இது பாசப் பிரிவினை அல்லவா? எத்தனை முறை வெறித்து பார்த்திருப்பேன் உன்னோடு விளையாடாத நம் வீட்டு முற்றத்தை. எத்தனை முறை வெறுத்து பார்த்திருப்பேன் உன்னோடு உறவாடாத என் முகத்தை. அண்ணா, நீ நம் தந்தையின் முகத்தையாவது பார்த்திருப்பாய். நான் நம் தந்தையையே உன் முகத்தில் தானடா பார்த்திருந்தேன். இது உறவின் மொழி அல்ல, என் உயிரின் ஒளி. ஏங்க வாங்கல. ஆமா, வேலுச்சாமி என்னங்க? அண்ணனுக்கு காய்ச்சல், அதனால எனக்கு வரல. கண்மணி, இங்க வாழ. இதை கொஞ்சம் நல்லா காரசாரமா வைப்புல. ஏய், யாரா? என்ன வீடு தெரியாம வந்துட்டீங்களோ? கேட்டுக்கிட்டே இருக்க, ஏங்கிட்டே வா. ஏய் ஒட்டி பசங்களா, ஏய் வாங்கடா வாங்க. என்னங்க சத்தம்? என்னங்க? ஏய் கண்மணி, ஏய் கண்மணி, ஏய் யாரா நீங்க? ஏய் 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 யாரா? ஏய் 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 கத்து விடுறோம், கத்து விடுறோம். இப்ப போடுற அவன. பிரபல ரவுடி செம்பட்டை என்கிற சண்முகநாதன் இன்று அதிகாலையில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார்.
அவருடைய மனைவியும் அந்த கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. நெல்லையைச் சேர்ந்த சண்முகநாதன் சென்னையில் கொலை, கொள்ளை போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த அவர் இன்று அதிகாலை நெல்லை மாவட்டம் வீரமாம்பட்டியில் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த நெல்லை எஸ்பி திரு பிரசாத் சம்பவம் கொலை மற்றும் எல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேப்பல. நீங்க தான் நடத்திய அறிவியல் கண்காட்சி நீங்கன்னா நாம தான் நம்ம பயிலுவதான். ஏய் இவங்களா எப்படிடா தவிச்ச மயில எங்க ஒண்டோம் எங்க அண்டோம் நம்ம பயலுக்கு தான் மச்சான் தெரியும். நம்ம கட்டாப்புல தப்ப முடியுமா? சும்மாவா? என் தங்கச்சி வாழ்க்கையாச்சே. நம்ம ஊர் பக்கம் தோட கயிறு கேள்விப்பட்டிருக்கலா? கம்பாய கயிறும்பாங்க. முத்துக்குளிக்க கடலுக்குள்ளே குதிக்கிறப்ப இட்டுப்பில் கைத்தை கட்டி மேலே இருந்து பிடிச்சிருப்பான். உள்ளே கொஞ்சம் மூச்சு திணறினாலும் கீழே இருந்து கை தட்டுவான். உடனே மேலே தூக்கணும். கொஞ்சம் தப்புனாலும் உள்ளே இருக்க உசுறு உள்ளேயே அமுங்கி போவோம். அந்த கைத்தை கூட பிறந்தவங்க கையில் கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா பங்கில் ஒன்று குறைட்டோன்னு பட்டுன்னு விட்டு போயிடுவானே. மச்சனங்கையில் தான் கொடுப்பான். அவன் தான் உட பிறந்தவ கழுத்தில் தாலி தங்கணும்னு மொத்த உசுரையும் ஒத்த கைத்தில் வச்சு காத்துட்டு இருப்பான். அன்றைக்கி ரொம்ப பெருசாக பீத்திட்டு கிடந்தியா? எனக்கு பதில் என் தம்பி சரண்டர் ஆகிட்டானே. இன்றைக்கி உங்க குறி வச்சன உரு தெரியாமல் அறுத்துட்டு வந்திருக்கனே. அதுக்கு என்ன செய்ய போறியா? சரிடா, உன்னை என்ன சொல்ல முடியும்? இப்பவும் சொல்கிற மச்சான், அந்த சத்யாவை விட்டு வச்சிருக்கிறது நமக்கு என்னைக்கும் ஆபத்து தான். போடப்போ, இந்த பசங்களை நம்ம இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டி செஞ்சு கொடு. டேய் நான் என் லைஃப்பில் நிறைய பேரை காயப்படுத்தியிருக்கேன். ஆனால் யாரையும் ஏமாத்தினதில்லை. ஏதோ என் மனசில் இருக்கிறத இதில் எழுதியிருக்கேன். இதை படித்து பார்த்துட்டு போனேன்னா என்னை மன்னிச்சிட்டேன்னு நினச்சிக்கிறேன். இல்லை இதை தூக்கி போட்டு போனேன்னா இனிமேல் உன்னோட லைஃப்பில் உன் பக்கமே வரமாட்டேன்.